ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற திரைப்படம் பேபி ஜான். இந்த ஹிந்தி படம் வந்து டைரக்ட் பண்ணது கலீஸ், ரைட்டிங் வந்து சுமித் அரோரா கலீஸ். இந்த படத்தை அட்லி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த தெரி ரீமேக் தான் இந்த படத்தோட கதை. தெரி வந்து விஜய் நடித்த படம், தளபதி விஜய் நடித்த படம். அதில் இருந்த இம்பேக்ட் இந்த படத்தில் இருந்துச்சான்னு பார்த்தா கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ் முடிஞ்சோடனே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஒரு கேமியோ ரோலில் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அந்த படம் வரும்போதே. சல்மான் கான் கேமியோ ரோலில் வராரு, அது நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா வருண் தவான், கீர்த்தி சுரேஷ், வஹீமா கபி, சல்மான் கான், ஜாக்கி ஷராஃப், ராஜ்பால் வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆள் கடத்தல் வேலையை பண்ணுறாங்க. அது ஏன்னு அப்புறம் தெரியும். ஆள் கடத்தல் வேலை இது காமிச்சோன்னே சின்ன சின்ன பொண்ணுங்களாம் வந்து கடத்துகிறாங்க ஒரு கரியில் வச்சு. அடுத்தது ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு சாதாரண ஒரு காமன் மேனாக வாழ்ந்துட்டுருப்பார். அப்போ அங்கே அந்த பொண்ணால், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணால் ஒரு சின்ன குட்டி பொண்ணால் ஒரு பிரச்சனை வரும். அப்போ இவர் யாருன்ட்டு தெரிய வரும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு சின்ன கேஸ் விஷயமாக போகும்போது இவர் சத்யா ஐபிஎஸ் தான் சந்தேகப்படுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் அவர் சத்யா ஐபிஎஸ் தான் இந்த ஸ்கூல் பொண்ணோட டீச்சருக்கு தெரிஞ்சிடும். இப்போ அந்த ஹீரோ வந்து யாருன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஸோ இன்ட்ரோல் பிளாக்கில் வந்து ஜாக்கி ஷராஃபோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இதில் வில்லனாக வந்து தாதாவாக ஜாக்கி ஷராஃப் நடிப்பார். அவங்க பையன் வந்து ஒரு ரேபட்டம் பண்ணுறான். அப்போ அவனை வந்து இந்த சத்யா ஐபிஎஸ் வந்து போட்டு தள்ளும்போது அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் தேவி தவானோட ஸ்பீச்சும் ஜாக்கி ஷராஃபோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அது தமிழ்லையும் நல்லாயிருக்கும். அதை விட இம்பேக்டாக இந்த சீன் இருந்துச்சு. ஜாக்கி ஷராஃப் வந்து மகேந்திரன் சாரோட சூப்பராக நடிச்சிருந்தார். மகேந்திரன் சார் ஒரு ஸ்டைல் நடிப்பார், இதில் வந்து இவர் ஒரு ஸ்டைல் நடிச்சிருந்தார். ஸோ கடைசி ஃபைட்லாம் வந்து தமிழில் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும், இதில் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சுமாரான ஸ்பீடு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து தமிழில் இருந்த இம்பேக்ட்லாம் இல்லை. அந்த சிக்னலில் வர ஃபைட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் அடிச்சிடுவாங்க, அப்போ கிளாஸ் ரூமில் போய் அந்த ரவுடிங்கில் அடிக்கிற இம்பேக்ட்லாம் வந்து தமிழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ தமிழ் உள்ள பார்த்தவங்களுக்கு ஹிந்தி வந்து கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக ஹிந்தியில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இம்பேக்டாக இருக்கும். ஆனால் படம் நல்லா இருந்துச்சான்னு பார்த்தா சுமாராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.